வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெஜ் பேன் கேக்கு தாங்க. அதுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணும்னு பார்த்துடலாம். நான் ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரே வெங்காயம் போதுமானது. பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேரட் எடுத்துருக்கேங்க. சின்ன கேரட்னால் 2 எடுத்துக்கோங்க, பெருசுனா ஒன்றே போதும். அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு பீன்ஸ் ஒரு 5-6 எடுத்திருக்கேன். அதையும் பொடிசாக நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கேப்சிகமு நான் க்ரீனும் ரெட்டும் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அவ்வளோதாங்க எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கப்பில் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதிலே 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு பீட் பண்ணிக்கணுங்க. ஏன்னா ரவை தண்ணியெல்லாம் உறிஞ்சிரும். அது எவ்வளோ தூரத்துக்கு ஊறுதோ அந்தளவுக்கு ப்ளஃபியாக நல்லா உப்பி வரும். அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரத்துலேயே அது எல்லாம் உறிஞ்சிரும். இப்போ அது ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கட்டும். நல்லா கிண்டி வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறிகளையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் லேசாக வதங்கட்டுங்க. அந்த ஈரத்தன்மை போனால் போதும். நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக ஈரத்தன்மை போனால் போதும். அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லா காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். ஒன்றா நான் பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருக்கேன். காய் எல்லாமே நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. லேசாக வதங்கினா போதும். ஏன்னா அது க்ரன்ச்சியாக இருக்கும். அப்படியே பச்சையாக இருந்தால் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். சாப்பிட்றப்ப உள்ளே நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்க. அதுக்காக தான் அந்த லேசாக வதக்கிக்கோங்க போதும். அது லேசாக வதக்குனதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள், சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் தாங்க நம்ம உரப்புக்கே. வேறு எந்த ஒரு உரப்பும் அதில் நம்ம சேர்க்கலை. ஸோ நம்ம எவ்வளோ உரப்பு வேணுமோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். இது லேசாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் இந்த வதக்கி வச்சுருக்க காய்கறிகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு காய் நிறையா சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது. நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த காய் மாவோட நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரணும். அந்த மாதிரி மாவு இதுவும் ஒன்றா கலந்து வரட்டும். வந்ததுக்கப்புறம் நான் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஈனோ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஈனோ பிடிக்கலை, விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இது உப்பி வர்றதுக்காக தான், வேறு எதுவுமே இல்லைங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் 2 ஸ்பூன் அளவுக்கு. அப்படி ஊற்றி விட்டுக்கோங்க. தேய்க்க வேண்டாம். லேசாக அமுக்கி விட்டால் போதும். கொஞ்ச நேரத்துலேயே நல்லா உப்பி வந்துடும். நல்லா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு திருப்பி போடுங்க. திருப்பி போட்டிங்கன்னா நம்மளோட வெஜ் பேன் கேக்கு ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க. நல்லா எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்கள். இதை நீங்கள் மைதாவில் கூட பண்ணலாம், கோதுமையிலையும் பண்ணலாங்க. மைதாவில் இன்னும் நல்லா உப்பி வரும். கோதுமையிலையும் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெஜ்ஜில் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டிங்கன்னா ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.